ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான கினோஷியா சீசன் 1 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுற அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடுக்கு அப்புறத்துல இருந்தால் உண்மையான ட்விஸ்டே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சில விஷயங்களை மாடிஃபை பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கினோஷியா சீசன் 1 எபிசோட் 6. பேசாமல் இருக்கிற அந்த கியூட்டான பொண்ணு பேர் குக்குருஷ்காவோட வாய்ஸை கேட்கணுன்னு தான் எனக்கு ஆசையாக இருக்குது. ஒரு ஞானி சொல்லியிருக்காரு, பேசாத ஒரு பொண்ணு தான் பசங்களோட ஐடியல் உமன். பொண்ணோட அழகை பார்த்து நீயே வாயடைச்சு நிற்க போல. இந்த மாதிரி மிடில் ஏஜ் ஆள்லாம் அந்த பொண்ணுக்கு ஆசைப்படக்கூடாது தான். என்னோட பேர் ஜான். இன்ட்ரடியூஸ் ஆகுறான். கினோஷியாக்கான மீட்டிங் நடக்க போது மீட்டிங் ரூம் வாங்க அப்படின்னு ஏஐ சொல்லுது. வா யோரி, நம்ம மீட்டிங் ரூமுக்கு போகலான்னு ஜானஸ் கூட்டிட்டு போகிறான். குக்குருஷ்கா நம்ம ஹீரோக்கு ஒரு ஃப்ளவரை கொடுத்து கிளம்புறா. பார்த்தா அதுவுமே ஹாலோகிராம். நிறைய பேரை காப்பாற்றிருக்கேன், ஸோ கண்டிப்பாக சில கினோஷியாஸ் இருக்க தானே செய்யும் ஜானஸ் சொல்கிறான். 12 பேர்ல மொத்தம் 3 பேர் கினோஷியாவால இன்ஃபெக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அப்போ ஆரம்பிக்கலாங்களா அப்படின்னு சொல்லி ஜானஸ் கேட்கவோ, எப்படி அப்படின்னு ஸ்டெல்லா கேட்கறா. நீங்க தானே ஏதாச்சும் பண்ணணும்னு ஸ்டெல்லா வந்து ஜானஸை கேட்கறா. என்னது கேப்டனா நம்ம ஹீரோ கேட்டா, இந்த ஷிப்புக்கு கேப்டனே இந்த ஜானஸ் தான். நான் தான் இன்டர்ஸ்டெல்லார் க்ரூசர் டிகேவோட கேப்டன். ஜோனஸ், உங்களை பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு ஸ்டெல்லாவை விருப்பப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஆர்டர் கொடுக்குறான். என்ன கேப்டன் ஸ்டெல்லாக்கெல்லாம் ஆர்டர் கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு சீக்கி மீச்சி கொஞ்சம் கடுப்பாகிறான். ரவி, இன்ஜினியர் இல்ல டாக்டர் இருக்காங்களான்னு செட்ஸு கேட்க, ஒரு இன்ஜினியர், ஒரு டாக்டர் அண்ட் ஒரு கார்டியன் ஏஞ்சல் இருக்காங்கன்னு சொல்ல, வார்ப் நடக்கும்போது ஒரு குறிப்பிட்ட டார்கெட்டை செலக்ட் பண்ணி கார்டியன் ஏஞ்சலால அந்த ஒரு பர்சனை காப்பாற்ற முடியும். பட் கார்டியன் ஏஞ்சல்னால தன்னைத்தானே காப்பாத்திக்கிட முடியாது. ஸோ கார்டியன் ஏஞ்சல் தன்னை பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்றதுல இப்போதைக்கு பிரச்சனை தான் அதிகம். பார்த்தா நம்ம ஹீரோ தான் இப்போ கார்டியன் ஏஞ்சலா இருக்கிறான். கார்டியன் ஏஞ்சல் யாருன்னு கேட்கப்போ யாரும் இப்போ வெளியே வரல. அதுவும் கரெக்டான டெசிஷன் தான். ஏன்னா கார்டியன் ஏஞ்சல்னால தன்னைத்தானே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட முடியாது. கினோஷியா அவங்கள தான் ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணும் அப்படின்னு ராக்கியோ சொல்றான். டாக்டர் கோல்டு ஸ்லீப்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இப்போ டாக்டர் வெளியே வந்து பிரச்சனை இல்லைன்னு சொல்லவும், ஸோ இன்ஜினியர் யாருன்னு கேட்டா குக்ரோஷ்கா தன்னை இன்ஜினியர்னு சொல்றா. நான் தான் இன்ஜினியர் அப்படின்னு காமட்டும் வந்து நிக்கிறா. ஸோ டாக்டர் யாரோ இருக்கீங்களான்னு கேட்கப்போ, நான் தான் டாக்டர்னு ஷீக்கிமிச்சி சொல்றான். இல்ல நான் தான் டாக்டர் அப்படின்னு யோரிக்கோ சொல்றா. பிரச்சனை ரொம்ப பெருசாயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேப்டன் பார்த்துட்டு இருக்கான். யோரி, நீ யார சந்தேகப்படுற அப்படின்னு எஸ்கியோ நம்ம ஹீரோ கிட்ட கேட்கறா. டாக்டர் இன்ஜினியர்னு சொன்னதுல 2 பேர் கண்டிப்பா போய் சொல்றாங்க. 2 கினோஷியா ஆல்ரெடி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் ஒரு கினோஷியா நமக்குள்ளதான் இருக்கு. பேர்ல யாராச்சும் ஒருத்தரை சூஸ் பண்ணணும். பட் தப்பான ஆளையோ சூஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம ஹியூமனையே சூஸ் பண்ணி கோல்டு ஸ்லீப் குள்ள போடுறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. இன்ஜினியர் டாக்டர்னு போய் சொல்லிட்டு வந்தவங்கள நம்ம அதுக்குன்னு எக்ஸ்க்ளூடும் பண்ண முடியாது அப்படின்னு இவங்க யோசிச்சா, யாராச்சும் ஒருத்தர் வாலண்டியர் பண்ணி தன்னைத்தானே ஃபேஸ் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு கேட்கவும், கண்டிப்பா அந்த குக்குரோஷ்கா ஒரு கினோஷியா தான் அப்படின்னு காமெண்ட் சொல்றா. இல்ல அப்படின்னு சொல்லவோ, நானா பொய் சொல்லலன்னு காமெண்ட் சொல்றா. கண்டிப்பா அந்த 2 பேர்ல ஒருத்தவங்க பொய் சொல்றாங்க. யாருன்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். நான் இன்ஜினியர் டாக்டர் கார்டியல் ஏஞ்சல்னு எதுவும் கிடையாது, நான் வேணா என்ன ஃப்ரீஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்டெல்லா வந்து வாலண்டியர் பண்றா. ஸோ ஸ்டெல்லா வந்து ஹியூமனா இருந்து தெரிஞ்ச இவங்க வந்து அவளை கோல்டு ஸ்லீப் குள்ள போடுறாங்க. கவர்மெண்ட் தான் அனுப்பி வச்சாங்க. அப்ப ஒரு காம்பாட் மைடு. ஜோனஸ் லைட்டா வருத்தப்பட்டு இருக்கான். வார்ப் நடக்கும் போது எல்லாரும் ரூமுக்கு போங்க அப்படின்னு சொல்லவும், இங்க குக்குரோஷ்கா வந்துட்டு அந்த கேப்டன் கொஞ்சம் லைட்டா கொஞ்சிட்டு இருக்கான். ஹீரோ தான் இப்ப கார்டியன் ஏஞ்சல். யாராச்சும் ஒருத்தரை நம்ம ஹீரோவால வார்ப் நடக்கும்போது ப்ரொடெக்ட் பண்ண முடியும். கினோஷியா யாரை அட்டாக் பண்ணணும் நம்ம ஹீரோக்கு தெரியாது. கரெக்டா கெஸ் பண்ணி நம்ம ஹீரோ ப்ரொடெக்ட் பண்ணாதான் அது பிரோஜனமாவும் இருக்கும். யாரை செலக்ட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி ஏஐ கேக்குது. கினோஷியா யாரை ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா டாக்டர் அண்ட் இன்ஜினியர் யாருன்னு கினோஷியாக்கு தெரியும். இன்ஜினியரை தான் அவங்க ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இன்ஜினியர் அவங்க எலிமினேட் பண்ணிட்டா இன்னொரு இன்ஜினியர் ஃபேக்னு கண்டுபிடிச்சிடலாம். பொட்டன்ஷியல் இல்லாத யாராச்சும் ஒருத்தர் தான் இவங்க அட்டாக் பண்ணுவாங்க. அது யாரா இருக்கும்? ஒரு கினோஷியா மாதிரி திங்க் பண்ணணும். முதல்ல கினோஷியா எதுக்கு இன்ஜினியர் டாக்டர்னு போய் சொல்லிட்டு வெளியே வர, எங்களுக்குள்ள கன்ஃபியூஷன் ஏற்படுத்துறதுக்கு, அதுங்க எல்லாத்தையும் ஆக்கிரமிக்கிறதுக்கு. ஸோ இன்ஜினியரோ டாக்டரோ அந்த அளவுக்கு அதுங்களுக்கு டேஞ்சரஸ் ஆனது. ஸோ இன்ஜினியரை உயிரோட விட்டா கண்டிப்பா ஈஸியா அவங்களால மற்ற கினோஷியாவை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லன்னு இன்ஜினியர் தான் அவங்க எலிமினேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. குக்குரோஷ்காவா காமட்டா யாரு உண்மையான இன்ஜினியர் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு யாரோ ஒருத்தரை செலக்ட் பண்றான். கரெக்டா இப்ப வார்ப்பும் நடக்குது. நல்ல வேலை நம்ம ஹீரோ இப்போதைக்கு உயிரோட தான் இருக்கிறான். கரெக்டா செலக்ட் பண்ணிருக்கணும். யாரும் இறந்திருக்க கூடாது அப்படின்னு மீட்டிங் ரூமுக்கு ஃபாஸ்டா நம்ம ஹீரோ போய் பார்த்தா, வார்ப் நடக்கும்போது இந்த தடவை யாருமே இறந்து போகல. கார்டியன் ஏஞ்சல் கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணி அந்த ஹியூமனை காப்பாத்திருக்கான் அப்படின்னு செட்ஸு சொல்றா. கார்டியன் ஏஞ்சல பாராட்டி ஆகணும் ராக்கியோ சொல்றா. அதான் ரியல் இன்ஜினியர், நான் அவளை ப்ரொடெக்ட் பண்ணிட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். ரஷ்யா கண்டிப்பா ஹியூமன்ஸை தான் அட்டாக் பண்ணும் அப்படின்னா காமெட் கண்டிப்பா ஒரு ஃபேக்கு தான். அவ ஒரு கினோஷியா அப்படின்னு நம்ம ஹீரோ கன்ஃபார்ம் பண்ணிட்டு இப்போ அடுத்த நாள் மீட்டிங் நடக்குது. கோல்டு ஸ்லீப்புக்கு போன ஸ்டெல்லா ஹியூமன் தான் அப்படின்னு 2 டாக்டர்ஸுமே சொல்றாங்க. சரி இன்ஜினியர்ஸ் நீங்க யாரை செக் பண்ணீங்கன்னு கேட்கவும், டாக்டரா இருக்கிற யோரிக்கோ அவ உண்மையான ஹியூமன் அப்படின்னு குக்குரோஷ்கா சொல்றா. அப்ப ஷீக்கிமிச்சி தான் இன்னொரு கினோஷியா நம்ம ஹீரோ கன்ஃபார்ம் பண்றான். ஒரு இன்ஜினியரை காப்பாத்தினது 2 கினோஷியாவை கண்டுபிடிச்சு கொடுத்துருச்சு நம்ம ஹீரோ யோசிச்சுதான் கினோஷியா அப்படின்னு சொல்லி காமெட் சொல்றா. சரி என்ன எதுக்காக செக் பண்ண நம்ம ஹீரோ கேட்கவும், ஏன்னா நீ தான் இந்த மீட்டிங்கை லீடு பண்ண, அதனாலதான் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும், அவ சொல்றதும் கரெக்டா தான் தோணுது அப்படின்னு சிற்பி சொல்றான்.
மீட்டிங்கை மேனிபுலேட் பண்ண மாதிரி எனக்கு தெரியலையேன்னு செட்ஸோ கேட்கறா. நான் யோரியா நம்புறேன் அப்படின்னு ஜினாவோ சொல்றா. கினோஷியா சேர்ந்து என்ன மாட்டியோட பாக்குது, எப்படி இந்த சிச்சுவேஷன்ல இருந்து தப்பிக்க நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பட் ஆனா நான் ஹியூமன் தான், காமெட் என்ன கினோஷியா அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ அப்படின்னா ஒன்று நான் கினோஷியாவா இருக்கணும், இல்ல காமெட் போய் சொல்றா அவ கினோஷியாவா இருக்கணும். எல்லாம் ஒருத்தருக்கு ஓட் பண்ணுங்க நம்ம ஹீரோ சொல்றான். இன்ஜினியரா இருக்கவோ வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ராக்கியோ நல்லாவே தெரியும். ஆனா இதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல உனக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் எனக்கும் எந்த பிரச்சனை நான் தான் உண்மையான இன்ஜினியர்னு வா சொல்லவும் அவ பொய் சொன்னது ஒரு மாதிரி வித்தியாசமா எல்லாருக்கும் தெரியுது. உன்னோட பொய்ய பாடி லாங்குவேஜை காட்டி கொடுத்துருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கரெக்டா பிளான் பண்ணிருக்கா. ஸோ இப்போ எல்லாருமே வந்துட்டு காமெட்டுக்கு தான் ஓட் பண்றாங்க. ஸோ இப்போ அவ தான் கோல்டு ஸ்லீப்புக்குள்ள போறா. பட் நடக்கிற விஷயங்களை பார்த்துட்டு ராக்கியோ ஒரு மாதிரி சந்தேகமா நம்ம ஹீரோவை பாக்குறான். டாக்டரா நாளைக்கு யோரிக்கோ கன்ஃபார்ம் பண்ணிருவா. அண்ட் காமெட் இறந்து போயிட்டா அப்படிங்கிறதுனால கொக்கரோஷ்கா தான் உண்மையான இன்ஜினியருங்கிறதையோ கண்டுபிடிக்க முடியும். இது கன்ஃபார்ம் ஆகியாச்சுன்னா கொக்கரோஷ்கா யோரிக்கோ ரெண்டு பேரும் ஹியூமன் நம்பிடுவாங்க. ஸோ இது எல்லாத்தையும் தடுக்க கினோஷியா என்ன பண்ணும் நம்ம ஹீரோ யோசிச்சா. கொக்கரோஷ்கா நம்ம ஹீரோவோட ரூமுக்கு வந்திருக்கா. ஹீரோ கிட்ட வந்து நீ என்ன நம்ப அப்படிங்கிற மாதிரி அவ தலையாட்டவும் ஆக்சுவலி நான் யார்கிட்டயும் இந்த உண்மையை சொல்லல, உன்னை ப்ரொடெக்ட் பண்ணதே நான் தான் கார்டியன் ஏஞ்சல் நம்ம ஹீரோ கொக்கரோஷ்கா கிட்ட சொல்றேன். ஸோ ஃபேக்கா இருக்கிற டாக்டர் ஷிகிமிச்சி தான் கினோஷியான்னு எனக்கு தெரியும். கார்டியன் ஏஞ்சலா நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் நம்ம ஹீரோ சொல்லவும் அவ போல செஞ்ச ஒரு கிரேட் எடுத்து நம்ம ஹீரோக்கு கொடுக்குறார். ராக்கியோ இது எல்லாத்தையும் கேட்டுருக்கான். பார்த்தா இந்த தடவை செட்ஸோ இறந்து போயிட்டா. வார் பண்ணும்போது அவளை கொண்டிருக்காங்க. பட் இன்ஜினியரும் டாக்டரும் தானே பிரச்சனை, செட்ஸுவையும் சம்மந்தம் இல்லாம கொண்டாங்க நம்ம ஹீரோ யோசிச்சா. நீ மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லி ராக்கியோ வில்லத்தனமா நம்ம ஹீரோட்ட வந்து ராக்கியோ தான் இன்னொரு கினோஷியாவா நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிறோம். கினோஷியாவோ யாரு அப்படிங்கறத நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான். பட் ஆனா மத்தவங்களை கன்வின்ஸ் பண்ணி ஆகணும். நேத்து காமெட்டை கோல்டு ஸ்லீப்குள்ள அனுப்பிச்சோம். டாக்டர் உங்க ரிசல்ட் என்ன நம்ம ஹீரோ கேட்கறான். நான் செக் பண்ணதுல காமெட் ஒரு கினோஷியா அப்படின்னு சொல்லி யோரிக்கோ சொல்ல, காமெட் ஒரு ஹியூமன் அப்படின்னு சொல்லி ஷிகிமிச்சி சொல்றான். அதான் இன்ஜினியர்னா அவ ஹியூமன் யோரிக்கோவை சொல்லியிருக்கா. யோரிக்கோ ரிப்போர்ட் படி அப்புறம் உண்மைதான் நம்ம ஹீரோ சொல்ல வரவும் குருஷ்கா ரியல் இன்ஜினியர்னு எப்ப கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு ராக்கியோ கேட்கறான். நான் கார்டியன் ஏஞ்சல்ங்கிறதுனால எனக்கு மட்டும்தான் அவ உண்மையான இன்ஜினியர்னு தெரியும், மத்தவங்களுக்கு தெரியாத நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆக்சுவலி நான் தான் கார்டியன் ஏஞ்சல் அப்படின்னு இப்ப ராக்கியோ வந்து போய் சொல்றான். ரியலான ஒருத்தன் வெளியே வந்துதானே ஆகணும், அப்புறம் நீங்க என்ன கோல்டு ஸ்லீப்ல போட்டக்கூடாதுல்ல ராக்கியோ. கார்டியன் ஏஞ்சல் ஃபர்ஸ்ட் நாள் குக்குருஷ்காவை தான் ப்ரொடெக்ட் பண்ணுங்க, அவ ரியல் இன்ஜினியர். ஏன்னா நான் தான் கார்டியன் ஏஞ்சல் நம்ம ஹீரோ சொல்றேன். ஃபைனல் கினோஷியாவை நம்ம கண்டுபிடிச்சாச்சுன்னு ராக்கியா நம்ம ஹீரோவை காமிச்சிட்டு நம்ம ஹீரோ கொக்குருஷ்கா நேத்து தனியா பேசினது ராக்கியா போட்டு காமிச்சு இந்த ரெண்டு கினோஷியாவை தனியா மீட்டிங் போட்டு பேசியிருக்காங்க. அவங்க ரெண்டு பேரையும் கினோஷியான் ராக்கியோ ஃப்ரேம் பண்றான். போய் நம்ம ஹீரோ கத்தவோ உண்மையை கண்டுபிடிச்சிட்டோன்னு உனக்கு பதட்டமாகுதான் ராக்கியோ கலாய்க்கிறான். நம்ம ஹீரோவை இப்ப கோல்டு ஸ்லீப்ல போட்டுருந்தாங்க. நம்ம ஹீரோ இப்ப டைம் டிராவல் பண்ணி ஆகணும். குட் பைன்னு ராக்கியோ வில்லத்தனமா சிரிக்கிறான். நெக்ஸ்ட் டைம் நான் தோக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப டைம் லூப் பண்றான். இப்போ நம்ம ஹீரோ கண்மணிக்கும் போது பார்த்தா ஒரு டால்பின் பேசிட்டு இருக்கா. அவ வந்து நம்ம ஹீரோவை எழுப்பி விடுறா. என்னது டால்பினா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். எந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ 3 கினோஷியா யாரெல்லாம் கரெக்டா நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான். பட் ஆனால் மற்றவங்களை கன்வின்ஸ் பண்ண முடியலனாலும் அது தோத்து போனதா தான் அர்த்தம். ஸோ வெறுமனா கினோஷியா யாருன்னு கரெக்டா கண்டுபிடிச்சா மட்டும் போதாது. இப்போ புதுசா ஒரு டால்பின் வந்திருக்கு, அதுவோ பேசக்கூடிய ஒரு டால்பின். என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.